அடுத்ததாக பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஒரு ஹிமாலய உச்சத்தை தொட்டிருக்கேன்னு சொல்லணும். ஏற்கனவே நீங்க நிறைய டைம் பேசியிருக்கீங்க, இனி வரும் காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வந்து ஏறுமுகலா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதே போன்றதுவரை இப்போ வந்து ஹிமாலய உச்சத்தை தொட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறது, எப்படி எடுத்துக்கலாம், உங்களுடைய பார்வை? இது எதிர்பார்த்ததுதான். முன்னாடி பேசினவர் ஏதோ வந்து இதுல முதலாளிகள் பண்றாங்க அப்படி இப்படிங்கிறாரு. இதை நாங்க பல வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறோம், இது நடக்கும்னு. இது வந்து உலகத்துல வந்து எல்லா கவர்மெண்ட்டும் நோட்டை ஒரேடியா அடிச்சு தட்டினாங்க. எஸ்பெஷலி அமெரிக்கா வந்து பயங்கரமா நோட்டை அடிச்சு தள்ளினாங்க. இது எதிர்பார்த்தது தான். இதே வந்து ரஷ்யா யுக்ரைன் போர்ல ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவர் ஈரானை மிரட்டி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ உலக நாடுகள் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப க்ளோஸாக இல்லையோ அவங்க எல்லாருமே டாலரை விற்றுட்டு கோல்டை வாங்குறாங்க. இன்னும் போக போக இன்னும் மோசமாகும். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அவரோட க்ளோஸாக இருக்கிற நாடுகளையும் மிரட்டுறதுனால டாலர் வாங்குறதை நிறுத்திவிட்டு எல்லாரும் தங்கம் வாங்குறது தான் இந்த ஏறுறது. அதனால இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சார், இனி வரும் காலங்களில் வந்து இது தங்கம் மற்றும் வெளியின் விலை உயர வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப சாதாரண மக்கள் வந்து தங்கம் மற்றும் வெளியை வாங்க முடியாத ஒரு சூழல் உருவாகலாமா? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மட்டும் இது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அம்மா, அது வாங்க மாட்டாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனால் இது டெஃபினட்டா வந்து இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இதில் விலை குறையணும்னா ஒன்று தான் ஆகும். அமெரிக்கா அவங்களோட வட்டி விகிதத்தை ஏற்றணும். அந்த வட்டி விகிதத்தை ஏற்றுற மாதிரி இப்போதைக்கு எனக்கு தெரியல. எங்கேயாவது ஒரு 300-400 ஒரு கிராமுக்கு குறையலாம். அப்படி குறைஞ்சாலும் திரும்பி மிஸ் பண்ணவங்கெல்லாம் வாங்கிறதுக்கு வருவாங்க. அதனால திரும்பி ஏறும். அது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.